Hello students, once again welcome to Ignite Chemistry. நம்ம வந்து கார்போனில் காம்பவுண்ட்ஸில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து போன வீடியோவில் ஆரம்பிச்சிருந்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூவேஷன் பார்த்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்டர்மேன் கோர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன் பொறுத்தவரையும் கார்பன் மோனாக்சைடு HCl அண்ட் AlCl3 வந்து ரியேஜென்ட்டாக வச்சுக்கிட்டு பென்ஜீன்லேருந்து பென்சால்டிஹைட் போகிறோம் கரெக்டாக. இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக AlCl3 அதாவது AlCl3 HCl ரியாக்ட் ஆகி AlCl4 மைனஸும் H+ம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறமா இந்த H+ என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் ஆகி HCO+ அப்படின்னு வந்துட்டு ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, இந்த மாலிக்யூல் தான் வந்து எலக்ட்ரோஃபைல் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைலா இதுதான் வந்து ஆக்ட் ஆக போகுது. அதாவது HCO+ தான் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த பென்சின் என்ன பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகி இந்த எலக்ட்ரோஃபைல் HCO+ வந்து அட்டாக் பண்ணி உங்களுக்கு CHO வந்து இந்த கொடுக்கும். ஓகேவா, இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் கேட்டர்மேன் கோர்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாலும் அனிலினும், அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் pH அப்படின்றது பென்ஜீன் இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ ஃபீனாலும் அனிலினும் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கேட்டர்மேன் கோர்ஸ் ரியாக்ஷன் கொடுக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் நம்ம அனில் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரஜன்ல லோன் பேர் இருக்கும் கரெக்டா. ஸோ இது வந்து லூயிஸ் பேஸா ஆக்ட் ஆகும். வேறஸ் AlCl3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூயிஸ் ஆசிடா ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம மெக்கானிசம்ல AlCl3யும் HClயும் ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே AlCl3 வந்து NH2 அதாவது வந்து அனிலின்ல இருக்கிற NH2ல வந்து லோன் பேரை வந்து எடுத்துக்கிட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான AlCl3 இல்லை கரெக்டா. ஸோ அதனால நமக்கு வந்து கேட்டர்மேன் கோர்ஸ் ரியாக்ஷன் அனிலினும் ஃபீனாலும் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு கொடுக்காது. அடுத்த ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டர்மேன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது கேட்டர்மேன் கோர்ஸ் ரியாக்ஷன், இது கேட்டர்மேன் ரியாக்ஷன், ரெண்டும் வெவ்வேறு. ஓகேவா, இந்த ரியாக்ஷன்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பென்ஜீன்லேருந்து பென்சால்டிஹைட் தான் போகிறோம். பட் ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ரியேஜென்ட் என்ன அப்படின்னா HCnO AlCl3. இதுவும் வந்து சிமிலரான மெக்கானிசம்ல தான் நடக்கும். என்ன அப்படின்னா HCnO AlCl3 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரோஃபைல என்ன பண்ணும் அப்படின்னா பென்ஜீன் வந்து அட்டாக் பண்ணி உங்களுக்கு இமீன் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த இமீனை நீங்க ஹைட்ரோலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது H2ஓட ரியாக்ட் பண்றதை நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாலிக்யூலை வந்து தண்ணியில போடுறது. ஓகேவா, ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா, இந்த ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் H2ஓல இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த கார்பன்ல வந்து ஒரு டெல்டா பிளஸ் இருக்கு கரெக்டா. ஏன்னா இந்த நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்ன்றதுனால இது புல் பண்ணிடும். ஸோ இது எலக்ட்ரோஃபைல், அதனால இந்த கார்பனை வந்து இந்த லோன் பேர் அட்டாக். ஸோ அதனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அல்டிமேட்லி இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த காம்பவுண்ட்லேருந்து உங்களுக்கு OHல இருக்கிற லோன் பேர் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த NH2 வந்து நமக்கு லீவ் ஆயிடும். ஓகேவா, அப்படி லீவ் ஆகிறப்போ நமக்கு வந்து ஃபைனலி ஆல்டிஹைட் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா, யூஸ்வலா நம்ம இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா C டபுள் பாண்டோ இருக்குல்ல, இந்த C டபுள் பாண்டோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி C டபுள் பாண்ட் C அண்ட் C டபுள் பாண்ட் N விட அதிகம். ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களால C டபுள் பாண்டோ ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா C டபுள் பாண்டோ தான் ஃபார்ம் ஆகுமே தவிர C டபுள் பாண்ட் சியோ C டபுள் பாண்ட் என்னோ ஃபார்ம் ஆகுது. அதனால C டபுள் பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்ட். சரியா, ஹோல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேயே எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு C டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த இடத்துலலாம் மோஸ்டா ஃபார்ம் ஆகிடும். அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MnO யூஸ் பண்ணி பண்ணலாம். MnO அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆசிட்ஸை வந்து கீட்டோன்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ்க்கு அது வந்து கன்வெர்ட் பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எந்த ஆசிட் கொடுத்துருவாங்க அந்த ஆசிட்க்கு MnO ரியாக்டன்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்ல, அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட் இருக்குல்ல, இந்த ஆசிட்லயே இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து MnOட ரியாக்ட் ஆகி ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அசிட்டோன் கொடுத்துருக்கு. ஓகேவா,
இதை நம்ம எப்படி மற்ற காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாமோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இந்த 2 ஆசிடுக்கும் பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் தான் வந்து கீட்டோன்ல இருக்கிற 2 சைடும் இருக்க போகுது. ஓகேவா, புரியுதா? அதாவது வந்து இந்த ஆசிட எந்த சப்ஸ்டியூயன்ட் வந்து இருக்கோ அந்த சப்ஸ்டியூயன்ட் தான் வந்து கீட்டோன்லயும் 2 சைட்லயும் இருக்கும். ஓகேவா, இப்போ HCOOH எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்லயும் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு எப்படி இந்த MnO பொறுத்த வரையும் கிராஸ் ப்ராடக்ட்ஸும் ஃபார்ம் ஆகும். சரியா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அந்த தேர்ட் ரியாக்ஷன். அதாவது CH3COOH வந்து இன்னொரு ஒரு CH3COOH மட்டும் ரியாக்ட் ஆகாம CH3COOH ஒரு HCOOH கூடயும் கூட ரியாக்ட் ஆகலாம். ஓகேவா, ஸோ அப்பனா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த CH3யும் இந்த H என்னவா இருக்கும் அப்படின்னா C டபுள் பாண்டோல 2 சைடும் இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து MnOல ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா, இன்னொரு ஒரு MnO2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ரியேஜென்ட் இருக்கு. அந்த ரியேஜென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலை வந்து ஆல்டிஹைடு கன்வெர்ட் பண்ணோம், வேற செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து MnOலையும் MnO2லையும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. MnO வந்து என்ன பண்ணுதுன்னா ஆசிட்ஸை கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைட்ஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது, வேற MnO2 என்ன பண்ணுதுன்னா ஆல்கஹால்ஸை ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்க்கு வந்து நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகேவா, அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை எலிமினேட்டிங் கால்சியம் கார்பனேட் ஆர் பேரியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ல மட்டும்தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மாலிக்யூல்ஸை நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பேரியம் கார்பனேட்டோ இல்லை கால்சியம் கார்பனேட்டோ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாலிக்யூல்ல நல்லா பார்த்தீங்க அப்படின்னா C டபுள் பாண்டோ O இங்கே ஒரு O இருக்கா, இது வந்து கால்சியம் ஆர் பேரியம் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த பார்ட் ஆஃப் த மாலிக்யூல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் ஆர் பேரியம் கார்பனேட் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா, இந்த இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் ஹீட்டால அப்படின்னா நமக்கு ரிமைனிங் மாலிக்யூல் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆர் C டபுள் பாண்டோ அதுக்கப்புறம் ஒரு ஆர், இது மட்டும் தான் நமக்கு என்னவா இருக்கும், மிச்சம் இருக்கும். கரெக்டா, ஸோ அதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ப்ராடக்ட். இன்னொன்று வந்து உங்களுக்கு பேரியம் கார்பனேட் ஆர் கால்சியம் கார்பனேட்டை தான் நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு ப்ராடக்ட். ஸோ நமக்கு ஏதோ ஒரு மாலிக்யூல் இந்த டைப்ல இருந்தது, அதை ஹீட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா இந்த அல்கைல் குரூப் கீட்டோனா நமக்கு வந்து இந்த அல்கைல் குரூப்போட கிடைக்கும். ஓகேவா, ஒருவேளை இங்க ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகலாம். அடுத்தது என்னன்னா ஒரு கொஷின். ஓகேவா, நம்ம போன வீடியோலயே வந்து இதே மாதிரி ஒரு கொஷின் பார்த்துருந்தோம். அதுலயும் வந்து ஒரு நேம்டு ரியாக்ஷனை கொடுத்துட்டு கொஷின் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு மெயின்ஸ் 2024 கொஷின் தான். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மெயின்ஸ் 2024 கொஷின் தான். ஸோ மெயின்ஸ்ல இந்த மாதிரியான ஈஸியான கொஷின்ஸும் வரும், ப்ரொவைடட் உங்களுக்கு இந்த நேம்டு ரியாக்ஷன்லாம் ஞாபகம் இருக்கணும், அதை படிச்சிருக்கணும் நீங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்பதான் பார்த்தோம் பென்சீன்லேருந்து பென்சால்டிஹைட் எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி போறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு HCl அண்ட் AlCl3. கரெக்டா, இதை நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டர்மேன்-கோச் ரியாக்ஷன்ல பார்த்தோம். ஓகேவா, இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், கேட்டர்மேன்-கோச் ரியாக்ஷன் எந்த 2 மாலிக்யூல் கொடுக்காது, PHOH அதாவது ஃபீனாலும் அனிலினும் என்ன பண்ணாது, கேட்டர்மேன்-கோச் கொடுக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் மேட்ச் பிட்வீன் லிஸ்ட் 1 அதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸா, லிஸ்ட் 1 வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதாவது வந்து ரியாக்டன்டா லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 ரியேஜென்டா, லிஸ்ட் 2 ரியேஜென்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். அதாவது லிஸ்ட் 1ல இருக்கிற ரியாக்டன்ட்டை இதுல இருக்கிற எந்த ரியேஜென்ட்டோட நீங்க மேட்ச் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் பென்சால்டிஹைட் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு மெயின்ஸ் 2020 கொஸ்டின். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் கொடுத்துருக்காங்க, பென்சோ நைட்ரேல் கொடுத்துருக்காங்க, பென்சாயில் குளோரைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ரியேஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, HCl SnCl2 H3O+. இதை நம்ம எந்த நேம்டு ரியாக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல பார்த்தோம். கரெக்டா, அதே மாதிரி அடுத்த இது எதை பார்த்தோம், H2 PDBA சல்ஃபர் அண்ட் குவினோலின். இது வந்து ராசன்மன் ரிடக்ஷன்ல பார்த்தோம். தேர்ட் ரியேஜென்ட் எதுல பார்த்தோம் அப்படின்னா கேட்டர்மேன்-கோச்ல பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதுவும் என்னது நேம்டு ரியாக்ஷனை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கரெக்டா, ஸோ இப்போ பென்சீனை நீங்க இதுல இருக்கிற எதோட ரியாக்ட் பண்ணா பென்சால்டிஹைட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டர்மேன்-கோச்ல தான் உங்களுக்கு வந்து பென்சீன் வந்து பென்சால்டிஹைடா மாறும். ஓகே, ஸோ பென்சோ நைட்ரேல் எதோட மாறும், ஸ்டீஃபன் ரியாக்ஷன்ல நடக்கும். பென்சாயில் குளோரைடு வந்து உங்களுக்கு ராசன்மன் ரிடக்ஷன்ல நடக்கும்.
ஸோ இதுவும் வந்து மெயின்ஸ் 2020 கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ நேம்டு ரியாக்ஷன்ஸ்ல மெயின்ஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நேம்டு ரியாக்ஷன் கொஞ்சம் தரவா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CrO3 குரோமிக் ஆக்சைடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டொலுவின் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் டொலுவின், அதாவது வந்து இந்த மாலிகுல் டொலுவின் சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கரெக்டா? இந்த டொலுவின்லயே இந்த இடத்துல இந்த 5 இடங்கள்ல ஏதாவது ஒரு மாலிகுல் இருந்தாலும் அந்த மாலிகுலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பென்சால்டிஹைடுக்கு கொண்டு போகலாம், ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பென்சால்டிஹைடுக்கு கொண்டு போகலாம். ஓகேவா? டொலுவின் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் டொலுவினை பென்சால்டிஹைடுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்றோம், பிளஸ் அசிட்டிக் ஆனைட்ரைடு யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம குரோமிக் ஆக்சைடு அண்ட் அசிட்டிக் ஆனைட்ரைடை 273 to 283 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி ஈட்டாட் ரியாக்ஷன்ல பார்த்துருப்போம், குரோமியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொஸ்டின்ல இந்த இன்டர்மீடியட்ஸை கேட்கறாங்க. இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு மெயின்ஸ்லேயே. ஸோ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ பென்சிலிடின் டைஅசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம குரோமிக் ஆக்சைடு யூஸ் பண்ணி டொலுவினை பென்சால்டிஹைடுக்கு எடுத்துட்டு போற கன்வர்ஷன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் டு பென்சால்டிஹைட். இப்பதான் பார்த்தோம் நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணலாம், குரோமிக் ஆக்சைடு அண்ட் அசிட்டிக் ஆனைட்ரைட் அண்ட் வாட்டர். கரெக்டா? H3O+. இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டொலுவின்ல இருந்து பென்சால்டிஹைட் போகலாம். இது இப்பதான் ஜஸ்ட் போன ஸ்டைல்ல பார்த்தோம். கரெக்டா? அதுதான் கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் டு பென்சால்டிஹைட் கேன் பி ஈஸிலி கேரிட் அவுட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியேஜென்ட். இது வந்து மெயின்ஸ் 2022 கொஸ்டின். ஸோ டைரக்ட் கொஸ்டின், ஆன்சர் டி. ஓகேவா? இதுல மற்ற இதை பார்த்தீங்க அப்படின்னா COHCl எதுல யூஸ் பண்ணுவோம், இது வந்து ஆக்சுவலா கேட்டர்மேன் கோஷோட. கரெக்டா? எப்பவுமே நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது தெரியுது, எதுல இருந்து கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாருங்க. சரியா? அது வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ் MCQ சால்வ் பண்றப்ப. அடுத்த கொஸ்டின் அடுத்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா சைட் செயின் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த ரியாக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் எதுல பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸ்ல பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது என்னது அப்படின்னா ரேடிக்கல் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது டொலுவின்ல இப்போ வந்து CS3ல வந்து Cl2வையும் H2வையும் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து சைட் செயின் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி சைட் செயின்றது ஒன்றும் இல்லை, பென்சீனுக்கு அல்கைல் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டா? அந்த அட்டாச் ஆயிருக்கிற அல்கைல் குரூப்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சைட் செயின்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குளோரினேட் பண்றோம். ஓகேவா? அப்படி குளோரினேட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த CHCl2 வந்து கிடைக்குது. ஓகேவா? CS3க்குள்ள இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம 2 குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அதை நீங்க வந்து ஹைட்ரோலைஸ் பண்றப்போ 2 குளோரினும் லீவ் ஆயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த CHCl2ல இருக்கிற 2 குளோரினுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா 2 OH மாலிக்யூல் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? 2 OH மாலிக்யூல் வந்து எப்பவுமே வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஒரே கார்பன்ல 2 OH மாலிக்யூல் இருந்தது அப்படின்னா அது எப்பவுமே ஸ்டேபிள் கிடையாது. அது என்னவா மாறிடும் அப்படின்னா C++O கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது CHO கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேவா? இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்ல, அதாவது இந்த ரேடிக்கல் குளோரினேஷன் மாதிரியான ரியாக்ஷன்ஸ்ல இருக்கிற பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது வந்து இந்த CH3 வந்து குளோரினேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு CHCl2 வந்து சைட் செயின்ல வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கரெக்டா? பட் ஆனா இது மட்டும் வராது, மிச்ச 2 சைடு ப்ராடக்ட்ஸும் வரும். அதாவது ஒரு குளோரினேஷன் நடக்கலாம்ல, ஒரு ஹைட்ரஜன் மட்டும் குளோரினால வந்து நமக்கு சப்ஸ்டியூட் ஆகலாம், இல்லாட்டினா இருக்கிற 3 ஹைட்ரஜனும் வந்து உங்களுக்கு குளோரினால சப்ஸ்டியூட் ஆயிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 அன்வான்ட் ப்ராடக்ட்ஸும் நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபார்ம் ஆகலாம். நமக்கு வேண்டிய ப்ராடக்ட் இது மட்டும் தான், பட் இது ரெண்டும் ஃபார்ம் ஆகிறப்போ நமக்கு ரியாக்ஷன் வந்து அங்கங்க நமக்கு வந்து ஈல்டு வந்து கம்மியாகும். அதாவது வந்து நம்ம 100% ஆஃப் த டொலுவினும் நமக்கு இந்த ப்ராடக்டா மாறாது, கொஞ்சம் பர்சன்ட் வந்து நமக்கு வேஸ்டா போகும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல வந்து டிராபேக்.
அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அசைல் குளோரைடு அப்படின்னு சொல்றோம். இந்த அசைல் குளோரைட் பொறுத்த வரையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அசைல் குளோரைடை R2CD அதாவது டைஅல்கைல் கேட்மியமோட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து கீட்டோன் ஃபார்ம் ஆகுது பிளஸ் CdCl2 வந்து நமக்கு சைட் ப்ராடக்டா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த R2CD எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட நம்ம வந்து CdCl2 வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு R2CD வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த R2CD ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ற CdCl2வை நீங்க திருப்பி இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கெட் பேக் பண்ணிடலாம். நீங்க எவ்வளவு CdCl2 யூஸ் பண்றீங்களோ அது திருப்பி உங்களுக்கு கிடைச்சிடும். திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே சைக்கிள்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நைட்ரைட், அதாவது வந்து நைட்ரைட்லேருந்து நம்ம வந்து கீட்டோனுக்கு போகிறோம். ஓகேவா? யூசிங் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகேவா? இந்த மாதிரி RMGBr RMGX இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்க ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர்ஸ்ல வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. கரெக்டா? இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நைட்ரைட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீட்டோனா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இந்த RC ட்ரிபிள் பாண்ட் என்ன R-MgBr-ஓட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா இந்த அல்கைல் குரூப்ல வந்து ஒரு டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ரியேஜென்ட். அதுல மட்டும்தான் அல்கைல் குரூப்ல நெகட்டிவ் இருக்கும். நம்ம பாக்குற இப்போ ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கார்பன்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். எலக்ட்ரோஃபைலா தான் அது யூஸ்வலா யூஸ் ஆகும். கரெக்டா? பட் ஆனா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல நமக்கு வந்து அது நியூக்ளியோஃபைலா யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணி உங்களுக்கு இந்த மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாலிக்யூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமீன். கரெக்டா? நம்ம இமீன் முன்னாடியே பார்த்துருந்தோம். C+N இருந்தது அப்படின்னா அதை இமீன்னு சொல்லுவோம். கரெக்டா? அந்த இமீனை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்றப்ப அது கீட்டோனுக்கு கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேவா? இதுதான் வந்து நைட்ரைல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மெத்தட். ஸோ இதோட நமக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்த வீடியோ லிஸ்ட்லேருந்து நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.